ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல். நேற்று சண்டே வீடியோ போடல, ஏன்னா வேலை இருந்துச்சு. கோயிலுக்கு எங்கேயும் போகலைங்க, வீட்டில் தான் இருந்தேன். அதில் இருந்துட்டு சாமி கும்பிட்டு அம்மாவுக்கு விளக்கு போட்டு ஐயனுக்கு டிக்கஸ் வச்சு பாருங்க. இப்போ ஐயனுக்கு டிக்கஸ் வச்சு அவர் சாப்பிட்டாரு. நிறையா ஊற்றி வைப்பேன் வேணுமுன்னே. நான் நிறைய வச்சு வைப்பேன். எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், கண்ணுக்குள்ளார பாருங்கள், நிறையா வடிய ஊற்றி வைப்பேன். கையின் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தாங்க உண்மையிலேயே நம்பிக்கை எல்லார் மேலேயுமே. அதாவது பொய்யானவங்களை உண்மையாக நம்ம கடவுள்கிட்ட உண்மையாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட வேஷம் போட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக நாளுக்கு நாள் தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சி அவரே நமக்குள்ளே இருந்து உணர்ந்துருவார். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரியும். அதுதான் எல்லாத்து மேலேயுமே நமக்கு அந்த தவறானது கண்ணோட்டத்தோடு நம்மக்கிட்ட பழகிறவங்க, நம்மளை ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, நம்பி அறுக்கிறவங்க, கண்ணு பொண்ணு மணியே அம்மா தங்க எல்லாமே சொல்லி டோட்டலாக நீயே தான் எனக்கு அதி சரணாகதி கடவுளை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களோட தேவைகளுக்கு நம்மளை அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கடவுள் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துவார். நம்ம அதுவும் தெரிஞ்சுக்காமல் ஓடிட்டே இருந்தோம்னா ஒரு அடி கொடுத்து அதுக்கப்புறம் அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் புரிய வைப்பேன். லைஃப் அதுதான் நமக்கு ஓடிட்டு இருக்கிறது. அதனால் இவங்க இருக்கிறது, ஐயன் இருக்கிறது, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை சத்தியம். அதனால் நம்புறவங்க எடுத்துக்காங்க, நம்பாதவங்க விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காளான் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயமும் 2 ஒரே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதுக்கு கூட நான் இதோட காயை ஆட் பண்ணுறேன். பீர்க்கங்காய் இது நம்ம சும்மா எண்ணெயில் வணக்கி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அது இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு தனியாக எடுத்துக்குவேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் மிக்சியில் போட்டு ஒரு கொரபொரக்காக ஓட்டிடுவேன். தேங்காய் இந்த தேங்காயை அரைச்சி விட்டு போகிறேன். இது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ டிக்கஸ்னு ஐயா நமக்கு வாழ்த்தி கொடுத்துட்டாரு, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு இடத்துக்கு போயிடலாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவை கவர் பண்ணுறேன். இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் போராட்டத்தில், நான் எல்லாருக்குமே போராட்டம் இருக்குங்க. எல்லாருக்குமே. நான் பெரிய ஆள் இல்லை, நானும் 1008 ஆராய்ச்சி பண்ணுவேன், 1008 இது பண்ணுவேன். ஆனால் இவர் நம்மளை தேடி வந்துடுறார். எண்ணங்களை நம்ம கொஞ்சம் சரியாக வச்சுட்டு, அவர் அதுதான் சொல்கிறார் இல்லைங்களா, வீட்டை சுத்தப்படுத்தி சுண்ணாம்படிச்சாதான்டா மனுஷன் பையன் குடியிருக்க முடியும்னு சொல்லி இந்த வசனத்தை 1,00,000 மக்களுக்கு வீடியோ மூலிமா சொல்லிட்டாங்க. அது உண்மைதான். நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே அவர் கால் பாதையில் போட்டு நமக்குள்ளே எவ்வளோ சுமைகள் இருக்கா அவர் பார்த்து ஒப்படைச்சிட்டு மனசாக நினச்சாவே போருங்க. நம்ம இப்போ மக்கள்கிட்ட புறம்பாடிட்டு ஒரு குறைகளை நம்மக்கிட்ட இருக்கிறத சொன்னால் தான் வெயிட் இறங்கும் அப்படின்றாங்க இல்லையா, மனசு பாரத்தை குறையுன்றாங்க இல்லையா. அவர்கிட்ட மனசார நம்ம உக்காந்துட்டாவே போதும். மனசார நினச்சி அவர்கிட்ட உக்காந்துட்டாவே போருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வாங்க நம்ம இப்போ மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறோம்ப. மண் பாத்திரத்தை வச்சுட்டேன். கொஞ்சோண்டு டிக்கஸ் லைட்டாக தான் சூடாக இருக்காங்க, கொஞ்சம் வச்சுக்கலாம்.
டெய்லி டிக்கஷன் தாங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான், வாரத்தில் ஒரு டைம் பால் யூஸ் பண்ணுவேன். இந்த பாத்திரம் வந்து சட்டி சூடாகிடுச்சு. ஆயில் தேவை இருக்கிற அளவுக்கு நேற்று வந்து காலையில் டிஃபன் தாங்க, தோசை செஞ்சேன். தோசை செஞ்சு குழம்பு இருந்தது. சுரக்காய் அன்றைக்கி புரட்டினேன் இல்லைங்களா, சுரக்காய் எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன் பாருங்க. அது வந்து சுரக்காய் புரட்டினது இருந்தது. அதிலே கொஞ்சோண்டு பருப்பு போட்டு வேக வச்சு கலக்கி சீரகன்றேன், கடுகு உளுந்து சீரகம் தூள் இருக்குது போட்டுக்கலாம். கீரை, மணத்தக்காளி கீரை வாங்கி வச்சுருக்குறேங்க, ஒரு கட்டு. பார்க்கலாம், வேற எந்திரிச்சு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புவார், சாப்பிட்றாரா என்ன காமெடி பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. கொஞ்சோண்டு கொரகொரப்பாக பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வாங்க எல்லோரும் ஐயோட பிரசாதம் சாப்பிட்லாம். டிக்கஷன் இப்போ நமக்கு தேவை இருக்கிற பொடி எல்லாமே நம்ம இப்போ போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், நான் சோம்பு இதெல்லாம் நம்ம தனியாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ப, அது வந்து புதினாவோட போட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி தூள், இஞ்சி பொடி வந்து அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போடுவோம். கொஞ்சோண்டு சோம்பு தூள் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து புதினா கருவேப்பிலை இதோட ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு தூளுங்க. இது வந்து ஜீரகத்தூள் முன்ன போடுறது, இது சோம்பு. கறி மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன்.
இப்போ வந்து தக்காளி, காளான் எல்லாமே கருவேப்பிலை வந்து நான் புதினாவோட போட்டிருப்பேன், அதனால கருவேப்பிலை போடலைங்க. காளான் 2 முறை நல்லா அழைச்சிடணுங்க, 2-3 முறை அழைக்கணும். காளான் எப்படி உருப்படி ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பீர்க்கங்காய்க்கு எவ்வளோ மருந்து அடிப்பாங்கன்னு தெரியும். இதில் காய் வகைகளில் எல்லாமே நிறையா நம்ம 2-3 முறை கழுவுறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம நாட்டுக்காய் நம்மளாக பார்த்து நம்ம செடியில் விளையிறத நம்ம ஒரு முறை கழுவுனா போதும். இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறாங்க, அதனால் நம்ம 2 முறை நம்ம கழுவுனா ஒன்றும் இல்லை. சாப்பிட்டா நமக்கு நல்ல சாப்பிட்டா ஆமாம் தான் வந்திருக்கு, இல்லை நமக்கு நிறைய நோய்கள் வந்து எத்தனை லட்சம் மக்கள் டாக்டர் வராங்களோ, எத்தனை ஆயிரம் கோடிகள் வியாதி வருதோ, லட்சக்கணக்கான வியாதி வருதோ, அந்த மாதிரி டாக்டர்களும் உற்பத்தி ஆகிட்டு இருக்காங்க. நோய்களும் நமக்கு வாயில் சொல்ல முடியாத, நுழைய முடியாத அளவுக்கு மேற்கொண்ட நோய்களும் மக்களுக்கு வருதுன்றாங்க. இப்போ வந்து கல் உப்பு நமக்கு இது எல்லாத்துக்கும் தேவையாக இருக்கிற அளவுக்கு இன்னும் மிளகுத்தூள் போடலைங்க, சாம்பார் தூள். ஆனால் இது எல்லாமே உப்போட காய் இதெல்லாம் நல்லா பிடிச்சி வெந்துக்கணும். நம்ம தண்ணி எதுவும் இல்லை, இதில் காளான் தண்ணி இருக்கும், பீர்க்கங்காய் வளர்க்குனாலையும் அதில் தண்ணி விடும். அதனால் எல்லாருக்குமே மூடி வச்சிடலாங்க. இது எடுத்து பார்க்கலாம். தண்ணி அதில் பாருங்க, தண்ணி விடுச்சு. காளான் எப்பயோ ஒரு முறை செஞ்சுருப்பேன் நான், அதிகமாக காளானும் நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3/4 ஸ்பூனுங்க. பயங்கரமாக காரமாக இருக்கிறது. அதே மாதிரி மல்லி, புதினா, கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இது 1 ஸ்பூனு. அவ்வளோதாங்க, இதோட வேலை முடிஞ்சு. தேங்காயும் கசகசானா கறி மசாலே போட்டிருப்பேன், ஏன்னா அதுவும் போட்டேன். இப்போ கறி மசாலும் ஃபஸ்ட்லேயே போட்டேன். கொஞ்சோண்டு கசகசா தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்லான்னா, அரைச்சி ஊற்றி இறக்கிட்டோம்லான்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. வாங்க டிக்கர்ஷன் குடிக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டும் பார்த்துடலாம். தண்ணியே நம்ம ஒரு துளி தண்ணி விடல, ஆனால் எவ்வளோ இந்த காயும் எண்ணெயும் பாருங்களேன், இருக்கிற இடம் தெரியாமல் காய் இப்போ வந்து நம்ம தேங்காயை கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றலாம். தேங்காய் கசகசம்
சட்டி வந்து சூடு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் அதோட அனல் ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா நான் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன், சிம்பிள் தான் இருக்குது, பாதியில் தான் இருக்குது. நான் எவ்வளோ அனலாக இருக்கு பாருங்க. தேங்காய் விலையெல்லாம் கடன்னு ஏறிடுச்சுங்க. 50 ரூபா, 40 ரூபா, 35 ரூபா. 35 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் ரொம்ப லோங்கு தான். அதுதாங்க மசாலா எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன். அரைச்சி ஊற்றுறது மாதிரி இருந்தால், நான்வெஜ் செஞ்சு அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால், அது வெங்காயத்துக்கும் மஞ்சத்தூளும் போட்டு எண்ணெயில் நல்லா அது உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறமா மசாலாலாம் வறுத்து நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ எடுத்து ஊற்றி செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி காய்களெல்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டு அந்த மசாலில் உப்பில் வெந்துடணும். காய் வெந்ததுக்கப்புறமா வந்து நமக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறது கொதிச்சதுக்கப்புறம் இது கெட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் அது கொதிச்சு ஆனதுக்கப்புறமா இறக்கலாம். எதுக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்க, சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. காய் நறுக்கிறதுக்கு முந்தையே வந்து மாவு பிசைந்து வச்சுட்டேன். சப்பாத்தி இப்போ போட போகிறதில்ல, தண்ணி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா தான் சூடாக போடணும். அதுக்குள்ளே நமக்கு மத்தியானத்துக்கு கீரை மணத்தக்காளி கீரை, அங்கெல்லாம் நீங்கள் வாங்குகிற இடத்துல எல்லாம் எவ்வளோ வாங்குவீங்க? 25 ரூபாங்க இந்த கீரை. 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். கணக்குனா இவ்வளோ தான் வரும். அது நம்ம சாப்பிட்றதா இருந்தால் நான் இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரி தான் 3 பேர் நாங்கள், நானே 2 அக்காவும் இருப்பாங்க. ஒரு அக்கா வருவாங்க, ஒரு அக்கா வருவாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கும் கொடுத்துருவேன். குழம்பு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பொரியல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலே அவங்களுக்கு கொடுப்பேன், சாப்பிடுவேன். பாய் மக்கள், நீங்களும் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை. நேற்று வந்து நான் மீண்டும் அதே தாங்க சொல்லிகிட்டு இருப்பேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இன்றைக்கி கீரை எடுத்துக்காங்க, காய் நிறைய எடுத்துக்காங்க. ஏன்னா எண்ணெய் ஃபுட்டு நிறைய ஆயிலில் சமைச்சி சாப்பிட்ருந்தாலும் இன்றைக்கி வந்து ரசம், கீரை, காய், சூப்பு இல்லை பழங்கள். காலையில் வெறும் வயிற்றுலேயே பழம் சாப்பிட்டுப்பாங்க. சுடுதண்ணி காலையில் எந்திரிச்சிட்டே எல்லா டிகாஷனும் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு பழங்கள் ஜூஸ் சாப்பிட்டு கூட போங்க. மதியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய வந்து எனக்குன்னு இல்லைங்க, நான் வந்து காட்டில் வேலை செஞ்செல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் டெய்லரிங் தாங்க, டெய்லரிங்கு பியூட்டிஷியன் விட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து நரம்பு பால்ட்டு இருக்கிறதுனால அதிகமாக இப்போ நிறைய யாருங்க இப்போ வராங்க, எல்லாருமே வந்து அவங்களாம் வாங்கி ரெடிமேடாக வாங்கி அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஏதோ ஒருத்தர் 2 பேர் த்ரெட்டிங்கு இது டை போடுறதா இருந்தால் அது கூட எல்லாம் இப்போ பண்ணிக்கிறாங்க அவங்களே. 200 300 அப்படின்னா 300 200 அப்படின்னாவே ஓடி போயிடுறாங்க. ஃபேஸில் அந்த மாதிரி ப்ளீச்சிங் பண்ணுறதுனா கூட 250 ரூபாயா அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நான் சொல்கிற மாதிரி தான். என்னோடய ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், கத்தாழி ஜெல்லு, அதே மாதிரி வந்து ஃபேஸ் பேக் ஆகட்டும், இதெல்லாம் நானே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுனால ஹேர் ஆயில் மசாஜுக்கு, ஹேர் பேக்கு
இதில் அரப்பு சீவுக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இதெல்லாம் நிறைய வந்து நம்ம கொடுக்கறதுனால அவங்களே வந்து பொண்ணவே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதனால நிறைய வந்து இப்போ அதெல்லாம் கம்மியாகிடுச்சு. பெரிய பெரிய மாலில் போயிட்டு 5000 ரூபாய் ஃபுல்லாக பண்ணால் 10,000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு 2000 3000 ஆயிரக்கணக்கு செலவு பண்ணுறவங்களுக்கு நிறையா இருக்குது. இது நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு ஒரு ஆட்களை போட்டு அது விளம்பரம் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம இப்போ நார்மலாக இப்போ என்ன பார்த்தா இந்த அம்மாவை சொல்லுது இதுக்கு தலையெல்லாம் நரைச்சிருக்குது, இது ஃபுல்லாக இப்படி இருக்குது, இது எங்கே போயிட்டு இது ரெடி பண்ணது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. நான் வந்து ஒரு காலத்தில் ஹேர் டைன்னு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் செமினாருக்கு மீட்டிங் போகணுன்னா போடணும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கலரிங் பண்ணதுனால தான் என் மண்டை இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்கின் வந்து தோல் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே வந்து நான் டீ காஃபி நிறைய சிந்தனை பண்ணுவேன். அதனால் எனக்கு மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் நிறைய சீக்கிரமாக அது என்னோடய உடம்பு ஃபால்ட்டு. அதில் நிறைய மாத்திரைங்க யூஸ் பண்ணதுனால அதனால் அப்படியே அடித்தேன் என்னன்னு தெரியல. அதனால் நான் இப்போ அதிகமாகவும் நான் யூஸ் பண்ணல, எப்போயாவது ஒரு டைம் அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து நம்ம தயார் பண்ணது ஆயிலு அதுதான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆயில் போட்டால் இவ்வளோ முடி வந்து நமக்கு விளைய தெரியாது, பிளாக் ஆகிடும். நான் நேற்று வந்து நம்மளுக்கு சீவுக்காய் போட்டு ஹேர் பேக் போட்டு காலையில் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டு குளிச்சிருந்தால ஃபுல்லாக வந்து அந்த கலரிங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. கருவேப்பிலை அது ஆயில் போட்டோம்லன்னா கொஞ்சம் இதாக தெரியும். ஆனால் அதனாலேயும் வந்து நான் வீடியோ பேசி காட்டுறதில்லன்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து பெஸ்ட் என்னோட எல்லாமே எண்ணங்கள்லேருந்து நான் பேசுகிற செயல்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும், டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. அது வந்து போய் பேசுகிறதா இருந்தாலையும் வந்து உண்மையாக ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னா தான். அது கூட வந்து அந்த காப்பாற்றுறதுலேயும் நியாய நீதி இல்லைன்னா அதையும் என்னால் ஒத்துக்க முடியாது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதனால் யாரும் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க, என்னோட பேச வச்சு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. அதை நான் எல்லாரும் மாட்டமும் எடுத்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னாலாம் என்னால் போட முடியாது. ஏன்னா வெளியில் இருக்காங்க, அவங்க சொன்னால் பேசுவாங்க, அதுக்கு ரெடி இல்லை. பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மீண்டும் வாங்கலாம், அவ்வளோதாங்க. குழம்பு ஆயிருக்கும், நம்ம ரெடி பண்ணிட்டு அதாவது வந்து காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு கீரை வந்து கொஞ்சம் ஆஞ்சு நம்ம தாளிச்சிக்கலாம். சாப்பாடு இல்லை இன்றைக்கி மதியானத்துக்கு, சப்பாத்தி மட்டும்தான். ஏன்னா தம்பி கொடுத்துட்டு நான் அப்படியே மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்குது, ஊருக்கு போகணும், மற்ற பணங்களெல்லாம் வசூல் பண்ணணும். அதனால் கொஞ்சம் வேலை இருக்குது, மிஷின் வேலையும் இருக்குது, பார்த்துக்கலாம். மதியானம் தயிர் சாதம் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா சாப்பாடு இப்போ தம்பி நம்பியே வச்சுட்டு அவன் சாப்பிடாம போயிட்டால் அது 3 நேரம் நான் தான் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். அதனால் இப்போது சப்பாத்தி போட்டு இதை குழம்பை இறக்கிட்டு கீரை ஆஞ்சிட்டு தம்பி வரும்போது சப்பாத்தி போட்டுக்கலாம். பாய் மக்கள், நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பாய்.